அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதம் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பங்குனி மாதத்தில் செய்யக்கூடியவை அப்படின்னு பார்த்தோம்னா, பங்குனி உத்திரம் வழிபாடு செய்வோம். பங்குனி உத்திரத்தன்று முருகக் கடவுளுக்கு வழிபாடு செய்வோம். இந்த பங்குனி உத்திர நாளில் தான் பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராமன், சீதை, முருகன், வள்ளி தெய்வானை இவர்களுக்கு திருமணம் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திர நாளை சொல்லப்படுது. இந்த நாளில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் பங்குனி உத்திரம் இருந்து திருமணம் நடைபெறுவதற்கு முருகக் கடவுளை வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்தால் அந்த குலம் விருத்தி அடையும், குடும்பம் வாழையடி வாழையாக தழைத்து வளர்ச்சி பெறும் என்பது நம்பிக்கை. பங்குனி மாதத்தில் திருமணம் நடத்துவது, சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே செய்யலாம். வளைகாப்பு நடத்துவது, குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்தி கடன் ஏதாவது இருந்ததுன்னா செய்யலாம். மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இது எல்லாமே பங்குனி மாதத்தில் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி மாதத்தில் இந்த சுப நிகழ்ச்சிகள் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தோம்னா, புதுசாக வீடு கட்டி குடி புகுதல் கூடாது. நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலுமே பங்குனி மாதத்தில் குடி போகணும் அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது அல்லது வாடகை வீட்டுக்கு போவதே இந்த பங்குனி மாதத்தில் தவிர்ப்பது நல்லது. பங்குனி மாதத்தில் ஏன் குடி புகுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நிலம் மூலம் நமக்கு நற்பலன்கள் பெற வாஸ்து பகவானின் அருள் வேண்டும். பூமியில் தூங்கி கொண்டிருக்கும் வாஸ்து பகவான் முழித்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. 36 நிமிடங்கள் மட்டுமே வாஸ்து பகவான் முழித்திருப்பார் என்று சொல்லப்படுது. அதை தான் வாஸ்து நேரம் என்பார்கள். அப்படிப்பட்ட வாஸ்து நேரம் இந்த பங்குனி மாதத்தில் வருவது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 12 மாதங்கள். தமிழ் மாதங்களில் 4 மாதங்கள் முக்கு மாதங்கள் என்று சொல்லப்படுது. அதாவது ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதங்களும் தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு 3வது மாதம் முக்கு மாதங்களாக பார்க்கப்படுது. இந்த மாதங்களில் புதுசாக வீடு குடிபோகணும் அப்படின்றது போகக்கூடாது. அதாவது தமிழ் மாதங்கள் ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி இந்த 4 மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்களில் வீடு புதுசாக கட்டி பால் காய்ச்சலாம், குடி போகலாம், அல்லது வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு கூட போகலாம். ஏன்னா நம்ம வீடுங்கிறது நம்ம வாழக்கூடிய வீடு. அந்த வீட்டில் நம்ம போகக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கணும். அந்த வீடு மூலம் நமக்கு நம்ம குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். அதற்காக தான் நம்ம வீடு மாற்றி போகிறதே. இந்த பங்குனி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்குரிய மாதமாக அனுசரிக்கப்படுது. முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான மாதமாக சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏப்ரல் முடிந்து மே ஃபஸ்ட்டு வீக்லேயே அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கடைசியில் தான் மே மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிவடையும். அதனால தான் பங்குனி மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான நாளாக சுப முகூர்த்தங்கள் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் செய்யக்கூடியதையும் செய்யக்கூடாததையும் தெளிவாக பார்த்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.